ஹலோ விவோஸ், நாம இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம். தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில முதல் டெஸ்ட் போட்டியானது பெர்த்ல துவங்கி நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையில இந்திய வீரர்கள் எல்லாமே ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடர்ல தொடர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா பெர்த்ல நடைபெற்றுட்டு இருக்குங்க. இதுல முதல் போட்டியில இந்தியாவும் அடெய்டில் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்ற கணக்கில் சமநிலையில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இருக்குது. ஸோ இதை அடுத்து இந்த 2 அணிகளுக்கு இடையே 3வது டெஸ்ட் போட்டி பிரிஃபென்ஸில் இருக்கக்கூடிய கபா மைதானத்தில் நடந்திருக்கு. ஸோ இந்த போட்டியிற்கான முழு விவரங்களை பற்றியும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு, இதில் யார் வெற்றி பெற இருக்காங்க, ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான போட்டிகளை பற்றியெல்லாம் நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்ற இந்த ஒரு கணக்கின்படி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் ஓவரில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையே கடும் போட்டியானது நிலவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஒவ்வொருவருமே ரொம்பவே திறமைசாலி தான். அவங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இந்தியாவுடைய வீரர்களும். ஸோ இவங்களையும் சாதாரணமாக சொல்ல முடியாது. 2 பேர்த்துக்குமே இருக்கக்கூடிய போட்டி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான ஒரு போட்டியாக தான் இருக்குது. பெரும்பாலும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டிகள் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, யார் இதில் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முன்னாடி உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கூடவே யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஒரு நாட்டினுடைய பேரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்னா ஐ லவ் இந்தியா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கபாப் மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த போட்டிக்கான டாஸ் போடும்போது அதில் டாஸ் வென்றது இந்திய அணி தாங்க. கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி ஆஸ்திரேலிய அணி முதல் பேட்டிங் செய்தாங்க. இல்லை முதல் இன்னிங்ஸின் பொழுது பீச் முழுக்க பவுலர்களுக்கு தான் சாதகமாக இருந்ததுனால யாருமே பெரிய அளவில் ஸ்கோர் அடிக்க முடியல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 150 ரன்களையும் ஆஸ்திரேலியா 104 ரன்களையும் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது. இதை தொடர்ந்து 2வது நாளுடைய முதல் செஷனுக்கு பிறகு பீச் பேட்டர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சது. இதனால இந்திய அணி துவக்கத்தில் இருந்தே அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சாங்க. இதில் யாஷவி, ஜெய்ஷ்வால், KL ராகுல், விராட் கோலி ஆகியோரெல்லாம் அபாரமாக விளையாடி ரொம்பவே அசத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. மேலும் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் நிதிஷ் ரெட்டி ஆகியோரும் ஓரளவுக்கு சிறப்பாக ரன்களை எல்லாம் அடித்ததுனால இந்தியா தன்னுடைய 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுக்கு 487 ரன்களை அடித்து டிக்ளர் அறிவித்தாங்க. இந்தியா மொத்தமாக 533 ரன்கள் முன்னிலை பெற்றதனால ஆஸ்திரேலியாவுக்கு 534 ரன்கள் மட்டும் இலக்காக நிர்ணயம் செய்தாங்க. ஸோ ஆஸ்திரேலியா இதன் மூலமாக படும் தோல்வியை தழுவியது அப்படின்னு சொல்லலாம். இலங்கையை துரத்தி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியில் ராபின் ஹேட்ஸ், மிச்சல் மார்க்ஸ், அலெக்ஸ் ஹேரி ஆகியோர் மட்டுமே பெரிய ஸ்கோர்களை அடித்தாங்க. மற்றவர்கள் எல்லாருமே படும் மோசமாக சொதப்பியதுனால ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா 10 விக்கெட்டுகளுக்கு 238 ரன்களை மட்டும்தான் சேர்க்க முடிஞ்சது. ஸோ இறுதியாக அவங்களுடைய ரன் பார்த்தீங்கன்னா 295 ரன்கள் தான். இந்த வித்தியாசத்தில் படும் தோல்வியை அவங்க சந்திச்சிருக்காங்க. முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வென்றதுனால உலக டெஸ்ட் சாம்பியன்ஸ் புள்ளியல் பட்டியலில் இந்தியா 61.11% புள்ளிகளோட முதலிடத்துல பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களுக்கு இடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலிய அணி 57.69% புள்ளிகளோட 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்த 4 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி 3ல் வென்னாங்க அப்படின்னா போதுங்க, உறுதியாக இவங்க ஃபைனலுக்கு முன்னேற முடியும். ஃபைனலில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கடுமையாக விளையாட வேண்டியிருக்கும். ஒருவேளை அடுத்த 4 போட்டிகளில் 2 போட்டிகளை மட்டும் தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபைனல் வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாகாதுங்க. இதனால் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஸில் ஃபைனலுக்கு முன்னேறணும் அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி அடுத்து வரக்கூடிய 4 போட்டிகளில் 2 போட்டிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறணும். அடுத்த 4 போட்டிகள் மீது இவங்ககிட்ட பெரும் எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கடுமையான ஒரு போட்டி தாங்க நிலவிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முதல் டெஸ்ட்டில் இந்திய அணியை கை சற்று ஓங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அனுபவம் குறைந்த வீரர்களை ஆஸ்திரேலியா மண்ணில் இறக்கியிருக்காங்க அப்படின்னு இந்திய அணியை பார்த்து ஆஸ்திரேலியாக்காரங்க விமர்சித்திருக்காங்க. நிலையில்
இவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்திய வீரர்கள் எல்லாருமே வந்து யோசிச்சு வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி நல்ல விளையாடி அவங்களுக்கு தக்க பதிலடியும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த ஜெய்ஸ்வால் KL ராகுல் கூட்டணி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பதிலடியை ஆஸ்திரேலிய வீரர்களால் மறக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இது முதல் நாளில் நடந்த போட்டியிலே ஆஸ்திரேலிய மண்ணில் 17 விக்கெட்டுகள் வீழ்ந்த நிலையில போது 2வது நாளில் இன்று 3 விக்கெட்டுகள் மட்டுமே வந்து வீழ்ந்திருக்காங்க. ஸோ இந்திய வீரர்களுடைய ஒரு விக்கெட்டுகளை கூட ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேட்ஸ்மேன்களுக்கெல்லாம் சிம்மாசனமாக இருக்கக்கூடிய இந்த போத் ஆடுகளத்தில் அட்டகாசமான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. மேலும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய மண்ணுள்ள தன்னுடைய முதல் சதத்தை வந்து நெருக்கியிருக்காருன்னு சொல்லணும். அவருக்கு துணையாக ஆடிய KL ராகுல் அரை சதம் அடித்து ரொம்பவே வந்து உறுதுணையாக இருந்திருக்காரு. ஸோ இந்த டைமில் ஆஸ்திரேலிய அணி முதல் நாளே ஆட்ட நேர முடிவில் முதல் இன்னிங்ஸில் 27 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 67 ரன்களை மட்டும்தான் சேர்த்துருந்தாங்க. அலெக்ஸ் KR 19 ஸ்ட்ரோக் 6 ரன்களோட 2வது நாள் ஆட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் ரொம்பவே வந்து கடுமையான ஒரு போட்டி தான் நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு நிலையில் ஆஸ்திரேலிய அணி தன்னுடைய சொந்த மண்ணில் இந்திய அணிக்கு எதிராக முதல் இன்னிங்ஸில் 2வதாக குறைந்தபட்ச ஸ்கோரை வந்து பதிவு செய்திருக்காங்கன்னு சொல்லணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த 1981 பெல்ஃபோர்டில் நடந்த ஸ்டெடில் முதல் இன்னிங்ஸில் 83 ரன்களுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகி இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் பெர்த் மைதானத்தில் ஆஸ்திரேலியா அணியுடைய குறைந்தபட்ச ஸ்கோர் அப்படின்னு இதை தான் வந்து சொல்லுறாங்க. ஆஸ்திரேலிய அணி டெஸ்ட் போட்டிகளில் 1985ஆம் ஆண்டுக்கு அப்புறமா 3வதாக குறைந்தபட்ச ஸ்கோரை இப்போ தான் வந்து பதிவு செய்திருக்காங்க. 2016 ஹோல்பர்ட்டில் தென்னாப்பிரிக்கா அணியிடம் 85 ரன்களிலும் 2010வது ஆண்டில் மெல்போர்னில் இங்கிலாந்து அணியிடம் 98 ரன்களும் முதல் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா அணி வந்து சுருண்டது குறிப்பிடத்தக்கது. இந்திய வீரர்களோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக வந்து விளையாடி வெற்றியை வந்து குவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்திய தரப்பில் பும்ரா 5 விக்கெட்டுகளையும் ராணா 3 விக்கெட்டுகளையும் சிராஜ் 2 விக்கெட்டுகளையும் வெளுத்திருக்காங்க. சொல்லப்போனால் இந்திய அணி 20 ஆண்டுகளுக்கு பின்பு ஆஸ்திரேலிய மண்ணில் மிகப்பெரிய சாதனையை வந்து படைச்சிருக்குன்னு சொல்லணும். 20 ஆண்டுகளுக்கு பின்ன ஆஸ்திரேலிய மண்ணில் முதல் விக்கெட்டுக்கு இந்திய அணி 100 ரன்களை வந்து பார்ட்னர்ஷிப் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய தொடக்க ஆட்டக்காரர்களாக 2 பேர் வந்து 38 ஆண்டுகளுக்கு பின்பு அரை சதம் வந்து அடைச்சிருக்காங்க. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டு சுவனில் கவாஸ்கர் கிருஷ்ணமாச்சாரியார் ஸ்ரீகாந்த் தொடக்கத்தில் ஜோடியாக வந்து களமிறங்கி 2 பேரும் பார்த்திங்கன்னா அரை சதம் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு அப்புறமா இந்த தொடர் ஜோடியுமே வந்து அரை சதம் அடித்ததே கிடையாது. சுமார் 38 ஆண்டுகளுக்கு பின்ன இப்போ தான் வந்து ஜெய்ஸ்வாலும் ராகுலும் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தொடர் கடுமையான போட்டியில் இந்தியாவுக்கு ஒரு வில்லன் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது ஆஸ்திரேலிய வீரர் டிராவிட் ஹெட்டாக தாங்க இருக்க முடியும். ஸோ இந்திய கிரிக்கெட் அணிக்கு தற்போது ஒரு வில்லனாக இவர் வந்து உருவாகியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும்தான் எதிராக சிறப்பாக வந்து விளையாடிட்டு இருக்காரு. அதுக்காக என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது ஒரு காரணத்தையும் வந்து டிராவிட் ஹெட் வந்து கூறியிருக்காரு. இந்தியாவுக்கு எதிராக பல முக்கிய ஆட்டங்களில் தனி ஆளாக நின்று போட்டியை தலைகீழாக மாற்றிய ஒரு வீரர் இவருக்கு தாங்க போய் இந்த பெருமை வந்து சேரணும். ICC 50 ஓவர்கள் உலகக்கோப்பை, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் T20 உலகக்கோப்பை, பார்டர் கவாஸ் தொடர் அப்படின்னு எல்லாத்துலேயுமே தொடர்ந்து ஹெட் மட்டும்தான் இந்தியாவுக்கு எதிராக பல முக்கிய இன்னிங்ஸ்களை வந்து ஆடி அசத்திருக்காருன்னு சொல்லணும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பையில் மட்டும்தான் இந்தியா வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லாத்துலேயுமே ஆஸ்திரேலியா தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த நிலைக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது இவர் தாங்க. இந்தியாவுக்கு மட்டும் இவர் எதிராக ஏன் விளையாடி இருக்காரு அப்படின்னு கேட்டபோது அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக அதிக முறை வந்து விளையாடுறோம். அவங்களுடைய பந்து வீச்சை நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன். இந்தியா எப்போதுமே கடும் சவால்கள் அளிக்கக்கூடிய அணியாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அடிலைட் மற்றும் பெர்த்தில் நல்லா தான் நான் விளையாடினேன் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே எதுவுமே இங்கே உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பும்ராவினுடைய பந்து வீச்சை நான் எதிர்கொண்ட போது எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் கூட தேவைப்பட்டது. அதாவது இந்த அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும். பொதுவாக நமக்கு விளையாடும் பொழுது நேர்மறையான எண்ணங்களானது இருக்கணும். இந்த எண்ணத்தோடு தான் நான் களத்தில் நின்று விளையாடுவேன். இந்த ஆட்டத்துலேயும் அப்படி தான் நான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆட்டத்தில் இறுதியில் நான் கொஞ்சம் சோர்வாகிட்டேன். ஸோ இதனால் புதிய பந்தை இந்திய வீரர்கள் சிறப்பாக வந்து பயன்படுத்திட்டாங்க. இந்த ஆட்டத்தில் நான் சிறப்பாக விளையாடியதற்கு காரணம் பார்த்திங்கன்னா டாப் வரிசையில் இருந்த முதல் 3 வீரர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க புதிய பந்தை எதிர்கொண்டதன் மூலமாக தான் எங்களுக்கு ரன் அடிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்துச்சு. நல்ல வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சு. ரன்கள் அடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தால் அதையும் நான் நிச்சயமாக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இங்கு மைக்கேல் விளையாடவில்லை. என்னுடைய அணியின் வெற்றிக்காக தான் நான் விளையாடுறேன். அணியினுடைய வெற்றிக்காக நான் என்ன வேணால் செய்வேன்.
செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பும்ராவிடம் விக்கெட்டுகளை எடுக்கக்கூடிய பல பந்துகள் இருக்குது, அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா நாம் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு பும்ரா வீசக்கூடிய அனைத்து விதமான பந்துக்கும் எதிராக ரன் குவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியமாக இருக்குது. அதை தான் கடந்த சில வாரங்களாக நான் செய்துட்டு இருக்கேன். நல்லா பேட்டிங் செய்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு டிராவிஸ் ஹெட் பேட்டியில் கூறியிருக்காரு. பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.